அதாவது ஒரு ஆட்டுக்கு பர் டேக்கு பசுந்தீவனம் 10 கிலோ, அது 400 கிராம், இல்லைனா 400 கிராம் அடத்தீவனம், இல்லைனா 800 கிராம் உலர் புல் சொன்ன பார்த்தியா. இது 3மே தரைமுறை வளர்ப்புக்கும் பொருந்தும், பரண்மேல் வளர்ப்பு முறைக்கும் பொருந்தும். ஓகேங்களா. இதுதான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று இல்லைன்னா கூட ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். அதாவது சப்போஸ் அடத்தீவனம் இது 3மே நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாங்க. ஆனால் கம்பல்சரி இது 3மே வரணும்னு அவசியம் இல்லை. ஒன்றை எடுத்து நீங்கள் 10 கிலோவாக கொடுத்தாலும் சரி தான். இல்லை 10 கிலோவில் ஒரு 2 கிலோ எடுத்து மறுபடியும் ஒரு அடர் தீவனம் ஒரு 2 கிலோ எடுத்து, நான் சொல்கிற கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். எப்படின்னா, காலையில் வந்துட்டு ஒரு 200 கிராம் ஒரு 2 கிலோ வந்துட்டு பசுந்தீவனம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அடர் தீவனம் கொடுப்பீங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அதாவது உலர்புல் கொடுப்பீங்க. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுமாரியும் பண்ணலாம். அதாவது இது மூணுத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவும் டயட்டாகவும் கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளைக்காகவும் கொடுக்கலாம். சொல்கிற கான்செப்டை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இதுதான் மேட்ரு. இது வந்துட்டு பரண்மேல் வளர்ப்பு முறை, தரைமேல் வளர்ப்பு முறை 2 பாயிண்ட்டுக்கு பொருந்தும். ரெண்டாவது, இப்போ மேய்ச்சல் முறைக்கு வர பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக கம்பல்சரி பர் டேக்கு, அதாவது 75 நாளுமே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கம்பல்சரி மேய்ச்சல் போய் ஆகணும் ஆடு. இதுதான். இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னா வேறு வழியே இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க மேய்ச்சல் முறையை மட்டும்தான் நம்பிட்டு இருப்பாங்க. அந்த கேட்டகரியில் இருக்க அந்த பிஸ்னஸ்ஸு அவங்க மேய்ச்சல் முறையை தான் நம்பியிருப்பாங்க. அப்போ நீங்கள் கம்பல்சரி 75 நாளுமே நீங்கள் 8 மணி நேரம் மேய்ச்சல் முறையை பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட்டாக இதுமாதிரி இருக்கிறதில்ல. மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்க சொல்கிறேன். ஒரு சிலவங்களாம் நல்லாலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்கிறேன். கம்பல்சரி 8 மணி நேரம் நீங்கள் மேய்ச்சல் பண்ணி தான் ஆகணும். இதை விட்டால் வேறு வழியே இல்லை. ஓகேங்களா. ஃபைன். இப்போ அடுத்து வரம் பாருங்கள். இப்போ இந்த பிளான், ஏன்னா நம்ம என்ன இன்டேக் பண்ணுறோமோ, என்ன ஆட்டை கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வெளியே வரும். கரெக்டாக அந்த கான்செப்ட் தான். இப்போ இது எல்லாமே இல்லை, வேறு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு மூலிகை இருக்குது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் மேய்ச்சல் முறையில் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா, ஆடு ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு அந்த மூலிகையை சாப்பிடும். ஓகேங்களா. அந்த மூலிகையில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஆடுகளுக்குன்னு இல்லைங்க, மனிதர்களுக்கு கூட எடுக்கலாம் அந்த மூலிகை. அந்த மூலிகை தாய்ப்பாலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அந்த இன்க்ரீடியண்ட் வந்து அந்த மூலிகையில் இருக்குது. அந்த மூலிகை பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சை அரிசின்னு அர்த்தம். இதுக்கு பேர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதை வந்துட்டு நீங்கள் பிடிங்கிட்டு வந்துட்டு ஆடு கொடுத்தாலும் ஓகே, இல்லை மேய்ச்சல் முறையில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாலும் ஓகே. இது ஓரளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு மேண்டிட்டரி கிடையாது. மேய்ச்சல் முறையில் போகிறவங்க, இல்லை கண்ணுக்கு எங்கேயாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிடிங்கிட்டு வந்து நீங்கள் ஆடுகளுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பால் உற்பத்தி வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இது மூலிகை. ஓகேங்களா. அதனால் சொல்கிறேன், இது மேண்டிட்டரி கிடையாது, சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான். இந்த 2 டிப்ஸு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஆடுகளுக்கு இந்த 75 நாள் அட்லீஸ்ட் நான் சொல்லியிருக்கிறது 3 மாதம் வரைக்கும் 15 நாள் நான் சொல்லியிருக்கிற பிளானு கொஞ்சம் நாளுக்காச்சும் இந்த 1 மந்த்துக்காச்சும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா. அப்போ தான் வந்து குட்டி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா. தாய்ப்பால் குடிச்சு வந்தால் தான் குட்டி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள்.